வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாதனை படைத்த பெண்ணோட கதை. 90s கிட்ஸோட கனவு கன்னி, தென்னிந்திய சினிமாவோட குந்தவை, எவர்கிரீன் த்ரிஷாவோட லைஃப் பயோகிராஃபி தான் இது. 20 வருஷமாக அதே அழகு, அதே எனர்ஜி, இது எப்படி சாத்தியம்? இதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த்ரிஷா அவர்கள் மே மாதம் 4ஆம் தேதி 1983 வருஷத்தில் சென்னையில் பிறந்திருக்காங்க. அவங்களுடைய முழு பெயர் அனுராதிகா கிருஷ்ணன். அப்பாவோட பேர் கிருஷ்ணன் ஐயர், அம்மாவோட பேர் உமா கிருஷ்ணன். த்ரிஷா அவங்க ஸ்கூல் படிப்பை சென்னையில் சர்ச் பார்க்கில் முடிச்சிருக்காங்க. காலேஜ்னு பார்த்தோன்னா எத்திராஜில் பிபிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் த்ரிஷாவுக்கு ஒரு கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் ஆகணும்னு தான் ஆசையாம். ஆனால் மாடலிங் பக்கம் போனது அவங்க வாழ்க்கையவே மாற்றிருச்சு. 1999 வருஷத்தில் மிஸ் சென்னை பட்டத்தை ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா ஜோடி படத்தில் சிம்ரனோட தோழியாக ஒரு சின்ன ரோலில் நடித்தாங்க. அப்போது அவங்க ஹீரோயின் ஆவாங்கன்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அமீர் இயக்கத்தில் வெளியான மௌனம் பேசியதே படம் அவங்களோட அழகான ஆரம்பமாக அமைஞ்சது. விஜய்க்கு ஜோடியா கில்லி, அஜித்துக்கு ஜோடியா கிரீடம், விக்ரமுக்கு சாமி என எல்லா டாப் ஹீரோக்களோடையும் ஜோடி சேர்ந்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்காங்க. ஆனால் த்ரிஷா அவர்களோட கெரியர்லேயே ஒரு மெகா பிரேக் கொடுத்த படம்னு நம்ம சொல்லணும்னா விண்ணை தாண்டி வருவாய மூவியே சொல்லலாம். அந்த ஒரு படத்தில் ஜெஸிங்கிற கேரக்டரை யாராலையுமே மறக்க முடியாது. கொஞ்ச காலம் கேப் இருந்தாலுமே 2018 ரிலீஸ் ஆன 96 படத்தில் ஜானுவா வந்து மறுபடியும் எல்லாரையும் கட்டி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற யங் ஹீரோயின்களுக்கே டஃப் கொடுக்குற குந்தவையா பொன்னியின் செல்வன் படத்தில் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க. த்ரிஷா அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை பல நேரங்களில் பேசு பொருளாக இருக்குது. 2015 வருண் மணியன் அவர்களோட நிச்சயம் நடந்தது. ஆனால் சில காரணங்களால் அது திருமணத்தில் முடியலை. அது மட்டும் இல்லாமல் பல வதந்திகள் த்ரிஷாவை பற்றி வந்திருந்தாலுமே சைலண்ட் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்சுங்கிற மாதிரி ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயம் இல்லை, சரியான நேரத்தில் சரியான நபர் கிடைச்சா மட்டும்தான் கல்யாணம்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பெட் லவர்னே நம்ம சொல்லலாம். வீட்டு அமைப்போட தூதராக இருந்து ஸ்ட்ரீட் டாக்ஸை தத்தெடுக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனிசெஃபோட செலிபிரிட்டி அட்வொகேட்டாக இருந்து குழந்தைகள் நலனுக்காகவும் குரல் கொடுத்துட்டு வராங்க. 20 வருஷமாக சினிமாவில் நிலச்சி நிற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. த்ரிஷா அவர்களோட இந்த ஒரு பயண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். த்ரிஷா அவர்களோட எந்த மூவி உங்களுக்கு பிடிக்குன்றதையுமே என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.